இங்கே மேலே பார்க்குற இந்த கப்பல் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமேட்டு ஒரே வீட்டில் பேசாமல் 20 வருஷம் இருந்திருக்காங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? 30 days 30 இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது பார்ட் 14. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமேட்டு இந்த கப்பலுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்காங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமேட்டு அந்த ஒய்ஃப் குழந்தை மேலே ரொம்ப பாசமாக, குழந்தை கூடயே ரொம்ப அட்டாச்சாக இருந்திருக்காங்க. இதனால் ஹஸ்பண்டுக்கு வந்த பொசசிவ்ல நீ ஏன் என்கிட்ட பேசவே மாட்டேற அப்படின்னு கேட்க, எனக்கு குழந்தை தான் ரொம்ப முக்கியம்னு ஒய்ஃப் சொல்லிட்டாங்க. அங்கே நடந்த சண்டையும் ஈகோனால இந்த ஹஸ்பண்ட் பேசுறதை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. நீ பேசலாம் என்ன, நானும் பேச மாட்டேன்னு அவங்க ஒய்ஃபும் ஈகோவை பிடிச்சி உட்காந்துருந்துருக்காங்க. அப்படியே அவங்க எதனா பேசிக்கணும்னு நினச்சா அதை டேரெக்டாக பேசாமல் குழந்தைங்கிட்ட சொல்லி தான் பேசிப்பாங்களாம். இப்படியே காலங்கள் போக போக 20 வருஷம் 2 பேரும் பேசாமல் ஒரே வீட்டில் இருந்திருக்காங்க. எப்படியாவது இவங்களை பேச வைக்கணும்னு அவங்க குழந்தைங்க என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம ஊரில் எப்படி சொல்வதெல்லாம் உண்மைன்னு ஒரு டிவி ஷோ இருக்கோ அதே மாதிரி இந்த ஃபேமிலி ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்ணி வைக்கிறதுக்கு ஜப்பான்லேயும் ஒரு டிவி ஷோ இருக்குது. அந்த டிவி ஷோக்கு இந்த இன்ஃபர்மேஷனை கொண்டு போக அந்த ப்ரோக்ராம் பண்ணுற டீம் இவங்க 2 பேரை கூட்டிகிட்டு போய் ஒரு பார்க்கில் உட்கார வச்சுட்டு அங்கங்கே கேமராவை செட் பண்ணிட்டு நீங்களே பேசிக்கோங்க அப்படின்னு போயிட்டாங்க. ரொம்ப நேரம் 2 பேரும் ரொம்ப மௌனமாக பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு ஒரு வழியாக அந்த ஹஸ்பண்ட், சாரி நான் ரொம்ப நாளாக உங்ககிட்ட பேசாமல் இருந்துட்டேன், என்ன மன்னிச்சுக்கோன்னு சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன அடுத்த செகண்டே அவங்க ஒய்ஃபும் சரின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ த மாரல் ஆஃப் த ஸ்டோரி, நீங்கள் தப்பு பண்ணாலும் உங்கள் ஒய்ஃப் தப்பு பண்ணாலும் நீங்கள் சாரி கேட்காத வரைக்கும் 7 ஜென்மம் ஆனாலும் உங்கள் ஒய்ஃப் உங்ககிட்ட பேச மாட்டாங்க. ஸோ எதனா பிரச்சனைனா ஃபஸ்ட்டு சாரி சொல்லிடுங்க. இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.